ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொலாப்புட்டு எப்படி செய்யறதுன்னு. அதுக்கு தேவையான பொருள் வந்து கொலாப்புட்டு வந்து நான் கடையிலேருந்து வாங்கினேன் ரைஸ் மாவு. பாருங்க, இந்த ரைஸ் மாவு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த தான் நம்ம வந்து போட்டு வச்சு நம்ம செய்ய போகிறோம் கொலாப்புட்டு. ஒரு 5-6 பீஸ் வர மாதிரி இந்த கொலாப்புட்டு மாவு எடுத்திருக்கேன். தேங்காய், திருவின தேங்காய், தேவையான தண்ணி, உப்பு, கொஞ்சமாக உப்பு. இப்போ வந்து நம்ம மாவு வந்து நம்ம பசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ஒரேடியாக தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மாவு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பார்க்கணும், இல்லைன்னா வந்து கட்டி ஆகும். தண்ணி அதிகமாக ஊற்றினா கட்டி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக இது பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி வந்து ஊற்றினா அந்த இடத்துல கட்டி இருக்கும்ல, அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும். பாருங்க, தண்ணி பத்தல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நம்ம இந்த கொலாப்புட்டுக்கே வந்து தண்ணி தான் மெயின். வந்து நம்ம வந்து பதம், அதுதான் அந்த பதத்தில் தான் வந்து நம்ம கொலாப்புட்டு வந்து நம்ம நல்லா வர்றது. இந்த கட்டியான மாவெல்லாம் வந்து இப்படி வந்து உடச்சி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, நம்ம மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இதோட பருவம் பார்த்தீங்கன்னா, இதை இந்த மாதிரி பிடிச்சோன்னா இப்படி இந்த மாதிரி வரணும், உருண்டையா மாதிரி வரணும். அப்போதான் வந்து அந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம அர்த்தம். இப்போ வந்து நம்ம அந்த கொலாப்புட்டு அந்த குழாயில் வந்து நம்ம மாவு வந்து பேட்டர் போடலாம். அளவு வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கரண்டி வந்து தேங்காவும் ஃபஸ்ட்டு வந்து தட்டம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்டி தேங்காவும், அதுக்கப்புறம் மாவு 2 கரண்டியும், அதுக்கப்புறம் தேங்காவும் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து இந்த அந்த ஓட்டையை இருக்கிறத இதுக்கு அடியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட உடனே ஒரு சாய்வாக இருக்கும், ஸ்லைடிங்காக இருக்கும். அது வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு குலுக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அடியில் கீழே வந்து கை பாருங்க, வேறு ஸ்டெடி ஆயிடுச்சு. இந்த இப்போ வந்து ஒரு இது வந்து 1/2 கரண்டி இந்த ஓட்டையை வந்து கீழே வந்து மாவு போகக்கூடாது. அதுக்காக வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டு ஃபில் பண்ணுறோம். இதை வந்து பரப்பிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், எந்த ஹோல்ஸுமே இல்லை. இப்போ வந்து அடுத்தது வந்து 2 கரண்டி மாவு கீழே தட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து கீழே போகாமல் இருக்கும் போடும்போது. 2 கரண்டி மாவு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய்,
கரண்டி போட்டாச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கிறோம். அடுத்தது திரும்பி வந்து 2 கரண்டி. இந்த இதிலே வந்து நம்ம வந்து 3 பீஸ் நம்ம செய்யலாம். கொஞ்சம் மாவு போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 2.5 கரண்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து லிட் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அடுப்பில் வந்து நான் தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. இது வரையும் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஹையில் வைக்க வேண்டியதான். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த ஹோல்லேருந்து நம்மளுக்கு வந்து ஆவி வரும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொழாப்புட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நம்ம கொழாப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் மேலே ஆவி வருது. ஆனால் வந்து வீடியோவில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆவி இதில் வருது. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். சிம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆவி வரும், கையில் படும். இது வந்து நம்ம பிளேட்டில் வந்து பாருங்கள், நம்ம கொழாப்புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூப்பரான கொழாப்புட்டு பாருங்கள். 3 பீஸு நம்ம போட்டது, 3 பீஸு, கீழே 2 சின்னது, மேலே பெருசாக போட்டோம்னா அந்த பெருசு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து குழம்பு ஊற்றி தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது பாருங்கள், அந்த தட்டு லாஸ்ட்டு இந்த தட்டு வரும். இதில் வந்து தேங்காய் இதை வந்து எடுத்து திரும்பி அதை வந்து அடைச்சி திரும்பி ஊற்றிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து நம்ம கடலை குழம்பு தான் நம்ம செஞ்சுருக்கோம். கடலைன்னா சுண்டல் குழம்பு, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு பீஸ் எடுத்து இன்னொரு தட்டத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சுண்டல் குழம்பு. கேரளாவில் வந்து சுண்டல் குழம்பு இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு குழம்பு இல்லைன்னா சிக்கன், பீஃபு அதெல்லாம் போட்டு தான் இந்த கொழாப்புட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா பழம், சர்க்கரை, இல்லைன்னா பழம் அப்பளம் சேர்ந்து கலந்து சாப்பிடுவாங்க. இது வந்து கேரளா டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிட்லாம், சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், இல்லை பழம் அப்பளம் போட்டு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் குழம்பு வைக்கலாம், பீஃப் வைக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த வந்து புட்டு வந்து கொழாப்புட்டு வந்து சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.